நான் தான் சொன்னேனே இந்த ஜோடியை ஒன்னா விட்டா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கான 1 hour எபிசோட்ல கிட்டத்தட்ட 3/4 hour பார்வதியும் கமருதீனோட டிஸ்கஷன் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவு புலம்பல்கள் அதிகமா இருக்க போகுது. இன்னைக்கான எபிசோட்ல தேர்ட் ப்ரோமோல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட புலம்பல்களை தான் காமிக்கிறாங்க. இதை நான் லைவ்ல பார்க்கும் போதே சொன்னேன், இந்த 2 ஜோடியும் ஒன்னா ஒரு ஜெயில போட்டாங்களே, கண்டிப்பா சொல்றேன் வீட்டில் இருக்க எல்லாரை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா பேசுற மாதிரி இந்த ப்ரோமோல வந்து காமிக்கிறாங்க. இந்த ப்ரோமோல காமிக்கிற மேட்டர் பார்த்தா கலையரசன் இருக்கார்ல, அவரை வந்து பாத்தீங்கன்னா கரை வச்சு பார்வதி அடிக்க போறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா பார்வதிக்கு இருக்கிற பயங்கரமான காண்டு இந்த கலையரசன் வந்து கூடயே இருந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்றத பார்வதியால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்ப திவாகர் கூட பாத்தீங்கன்னா அப்பப்ப பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை வரும். அதாவது திவாகர் ஒன்று பேசுவாரு, பார்வதி ஒன்று பேசுவாங்க. 2 பேருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இவங்க பேசுறது இவங்க பேச விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அப்பப்ப அடிச்சுப்பாங்க. ஸோ இது அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கலையரசனுக்கும் பார்வதிக்கும் பாத்தீங்கன்னா சண்டையே வராது. இவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பான். ரொம்ப சிறப்பான ஒரு சொம்பா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவன் சொல்றதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் அவன் கேட்கிற வரைக்கும் பக்கமான சொம்பா இருந்தான். இப்போ அது கேட்காதனால பாத்தீங்கன்னா பயங்கரமான துரோகியா மாறிட்டான். நம்பிக்கை துரோகியா கலையரசன் மாறியதால கலையரசனை போட்டு பம்ப் அடிக்கிறதுக்கு பார்வதி ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொரு சைடுல இது கமருதீன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, தர்பீஸ் வந்து பீஸ் போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திவாகர் மேல கமருதீனுக்கு பாத்தீங்கன்னா வன்மம் ஏறிக்கிட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு தனியா திவாகர் மாட்டினார்னா போட்டு பொழந்துருவாருன்னு நினைக்கிறேன். திவாகர் தயவு செஞ்சு விஜய் சேதுபதி வரும்போது கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கேளுங்க. அவனை பார்த்தா பயமா இருக்கு, ஏதாவது பண்றோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் கேளுங்க. ஆனா திவாகருக்கு ஒரு 2 குத்து வச்சாலும் தப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சில சமயம் தோண வைக்கிறாரு. தர்பீஸ் எல்லாமே தெரியாத மாதிரி நடிச்சாலும் அந்த தர்பீஸுக்குள்ள பாத்தீங்கன்னா சில வன்மங்கள் இருக்கு, சில பெருமைகள்லாம் பேசிக்கிட்டு சுத்துது அப்படின்னும் போது கொஞ்சம் கடுப்பாதாங்க இருக்கு. அதாவது அந்த பேஸ் வந்து வெளியில இன்டர்வியூல பேசுறதுலாம் ஓகே, வீட்டுக்குள்ளேயும் போய் அதிகம் பேசுதுல அப்படின்னும் போது எனக்குமே தோணுது, சரி இந்த சண்டையில ஒரு 2 அடி அடிச்சிடறா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுதுங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது வந்து அந்த பெருமைகள்லாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் தர்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் போய் பேசுது. எனிவேஸ் கமருதீன் பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே ஒரு கான்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திவாகர் வந்து துஷாரோட காலை நக்கி பொழைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு அதை கேட்கும் போது தான் துஷார் கிட்ட தர்பீஸ் அடைக்கலம் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நான் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா இல்லை, கூட வேணா சுத்துவார். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இல்லை, அந்த பக்கம் சபரி கூட. சபரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது திவாகர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சபரி வந்து ரொம்ப கிளவர். திவாகரை எப்பப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுமோ அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற டைமில் வந்து துரத்தி விட்ருவாப்புல. திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சபரி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா மிச்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ பார்வதி வந்து எதிரி ஆகிட்டதுனால பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை ஒதுக்கிறதால இப்போ வேற வழி இல்லாமல் துஷார்கிட்ட அடைக்கலம் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் விக்கல் சிக்ரம் இருக்கார்ல, அவர் வந்து இந்த மாதிரி உங்களோட அதாவது அவங்களை ஜெயிலில் போடும்போது என்ன சொல்லலாம்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் நெகட்டிவாக மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியாகவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இவனுக்கு என்னதான் பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இந்த தேர்ட் ப்ரோமோல காமிச்ச மேட்டர் இதுதான். ஓகேங்களா, இதை விட்டு தள்ளுங்க. இப்போ விஷயம் என்னன்னா விக்கல் சிக்ரம் இருக்கார்ல, அவர் ரொம்ப நாளாக வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு, இந்த வீட்டுக்கு நம்ம வந்து எதுக்கு நம்மளோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், 1 hour எபிசோட்ல விக்ரம எவ்வளவு நேரம் காமிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா சுத்தமா இல்லை. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்ல வருவார், 2 ஃப்ரேம்ல இருப்பார், அவ்வளோதான். ஏன்னா கிரியேட்டிவிட்டி காமிக்கிறதுக்கு இது இடம் இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது காமிக்கலாம் 1-2 இடத்துல நீங்கள் காமிக்கலாம், அப்புறம் அதுக்கான வாய்ப்பு அமையும். அதாவது ஒரு பாட்டு பாடுற ஒரு இது வாய்ப்பு அமையும் போது பாடலாம், இல்லை அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் ஏதாவது காமிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது அது காமிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் விஜய் சேதுபதி எபிசோட்ல பண்ணால் கூட அது வெளியே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ரெகுலர் டேல நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, எதுவுமே 1 hour எபிசோட்ல வராது பாஸ் அப்படின்றதா உண்மை. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி 1 hour எபிசோட்ல நீங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட் பண்ணா வராது, ஒன்லி பாசிட்டிவ் கண்டென்ட் அதாவது கிரியேட்டிவான கண்டென்ட் பண்ணா மட்டும் தான் வரும்னு நினைக்கிறாரு. வரும், சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா வரும். ஆனா இப்போ வரைக்கும் விக்ரம் பண்ணது எதுவும் வரல அப்படின்றதா ஒரு உண்மையான விஷயம். ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு தேவை என்னது, கிரியேட்டிவ் கண்டென்ட்டா இல்ல நெகட்டிவ் கண்டென்ட்டா இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் வைரல் கண்டென்ட் தேவைப்படுது. அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. ஸோ அதனால தான் பிக் பாஸ் என்ன சொல்றாரு, எல்லாம் சும்மா இருக்காதீங்கடா, வந்ததுக்கு வாங்கின சம்பளத்துக்கு ஏதாவது வேலை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏற்றி ஒரு இதுக்கு நீங்கள் கிரியேட்டிவாக பண்ணணும்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கொடுத்த டாஸ்க்கை பயங்கரமாக பண்ணுங்க, அதில் அடிச்சுக்கிட்டு சாவுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வேணும், அது கண்டென்ட் எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரையும் கொளுத்தி போடுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த டாஸ்க்கில் கிட்டத்தட்ட 3 வாட்டி கொளுத்தி போட்டாரு. அவர் கொளுத்தி போட தான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது பற்றிக்குது. அவர் அதையும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக இந்த டாஸ்க் வந்து சப்புன்னு தான் இருந்திருக்கும். ஏன்னா இவனுங்களுக்கு அந்த டாஸ்க்கை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி இருக்க மாட்டுது. அவராக ஒரு 10 தடவை இறங்கி வந்து அவரே சொல்கிறாரு, இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் சொல்லாத விஷயம் என்ன தெரியுமா,
தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் எந்த தப்போனா பண்ணுங்க, நான் தானே உங்களை திட்ட போகிறேன், ஒரு தடவை 2 தடவை திட்டுவேன், வாங்கிக்கோங்க, என்னோட மக்கள் தானே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இவ்வளோ இறங்கி பேசுகிறாருன்னா, இவரோட இவனுங்க அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவனுங்க பயப்படுறானுங்க, ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு பயத்தில் இருக்கானுங்க, அதனால தான் எதுவும் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பயத்தில் இருக்காரு. ஸோ அவர் அதனால தான் ஒரு இறங்கி வந்து சொல்கிறாரு, பண்ணுங்கடா, தப்பாக இருந்தால் பார்த்துக்கலாம்டா, ஏதாவது தயவு செஞ்சு பண்ணி தொலைங்கடா, எல்லாம் இப்படி ஒளியாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது விக்ரமுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விக்ரம் விளாட்லன்னு நான் சொல்ல மாட்டேன், விக்ரம் வந்து கேம்லாம் ப்ளே பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் என்னன்னா ரொம்ப இந்த பிரச்சனை இதெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் ஒரு மாதிரி பொலைட்டாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு கிரியேட்டிவான ஒரு கண்டென்ட் ஆக்டிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறது இதை மட்டும் பண்ணிட்டு போயிடலான் இருக்காரு. பிக் பாஸ் அதுக்கான வீடு இல்லை, அதுக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் தான் கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூடியூப்ல பண்ணுற கண்டென்ட் எடுத்து வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து அங்கே வேல்யூ இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு கண்டென்ட் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க, அந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும். அங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கான சொல்யூஷனை போய் நீங்கள் அங்கே கொடுக்கணும். அதை வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற விக்ரமுக்கு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீடு சூட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் என்னன்னா விக்ரம் பண்ணுற எதையும் காமிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து எதை காமிச்சா ரீச் ஆகுமோ அதை தான் பிக் பாஸ் வீடு காமிப்பாங்க. அப்படின்னும் போது நான் ஒன்று பண்ணுறேன் அதை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவர் திவாகரும் வினோத் காம்போ இருக்குல்ல, அவங்களோட கிளிப்ஸ் எல்லாம் எதுக்கு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால அதை காமிக்கிறாங்க. மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னும் போது இங்கே வந்து அதுவாக ஒரு விஷயம் கிரியேட் ஆகுதுல்ல, அதை தான் பார்ப்பாங்க. நம்ம அங்கே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது, அங்கே ஒரு இப்போ யோசிச்சு பாருங்க, கிச்சனில் உட்காந்து நிறைய தடவை பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அது ஏதாவது ஒரு ஷோவில் காமிக்கிறாங்களா? காமிக்கலாம் மாட்டாங்க. அதுவே கிச்சனில் உட்காந்து 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ப்ரோமோலையும் வரும், அதுதான் பார்த்தீங்கன்னா 1 hour ஷோலையும் வரும். இதுதான் பிக் பாஸ் வீட்டுக்கு தேவைப்படுது. இதுதான் பிக் பாஸோட கான்செப்ட். இந்த ஷோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான். தமிழ் பிக் பாஸ்னு இல்லை, எல்லா பிக் பாஸோட ஸ்ட்ரக்சரே இதுதான். இதில் வந்து புதுசாக ஒரு புதுமையை புகுத்துறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. எனிவேஸ், இந்த தேட்டர் ப்ரோமோ கண்டென்ட் இவ்வளோ தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீனும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க, உள்ள இருக்க எல்லாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு எதிரெதிராக யாரெல்லாம் பாயிண்ட்டை வச்சாங்களோ, இந்த மாதிரி அவங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் லிஸ்ட் போட்டு அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க. இதில் பயங்கரமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கலையரசனை வந்து பார்வதி பழி வாங்காம விட மாட்டாங்க போல, துரோகி, நம்பிக்கை துரோகின்ற லிஸ்ட்டில் எடுத்து போய் வச்சிட்டாங்க. அதே மாதிரி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் தர்பீஸ் வந்து பீஸ் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அதான் சொல்லணேன், ஆல்ரெடி கமருதீன் மேலே கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது, இதுக்கப்புறமா வந்து கையை காலை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர் வந்து பண்ணுற விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அது உண்மை தான், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக இங்கே விஷயம் திவாகர் தப்பு பண்ணுறாரு, அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு இங்கே வயலன்ஸ்ன்றது ரொம்ப ஒஸ்டான விஷயம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். விஜய் சேதுபதி அதுக்கு வந்து ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து தான் ஆகணும். திடீர்னு யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திவாகரை கூட நேற்று அடிக்கிறது கையை ஓங்கிட்டாப்புல, ஒரு குத்து விட்டுந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? தர்பீஸ் மூஞ்சி வந்து பழுத்துட்டு இருக்கும். ஏன்னா அவர் எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு மூக்கில் ஒரு அடி அடிச்சிட்டாருன்னா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஸோ அது வந்து ரொம்பவே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதனால விஜய் சேதுபதி அதையாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வார்னிங், அது எல்லோ கார்டு ஏதாவது ஒன்று கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இல்லைனா திவாகரி மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சொன்ன மாதிரி தர்பீஸ் வந்து பீஸ் போட்டு தான் வெளியே தூக்கிட்டு போகணும் அப்படின்ற நிலைமை தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குங்க, எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஆனால் தலைமை அதெல்லாம் கேட்பாரா அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தலைமை வந்து எல்லா வாரமும் மாதிரி இந்த வாரமும் சும்மா ஏதோ ஒன்று பேசணுமே பேசிட்டு போயிட்டு வரோம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. தெரியல என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கான எபிசோட் 1 hour எபிசோட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் சொன்ன மாதிரி முக்காவர் விஜய் பார்வதி கமருதீன் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் புலம்பல்கள் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, இதை தாண்டியும் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.